ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலமென்ட்ஸ் இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசிங் பாடி லோஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பாடி லோஷன் பற்றி தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி எல்லாம் உடம்புல வரும் அலர்ஜி, அதாவது சொறி, இது மாதிரி சருங்கு, பின்ன வந்திங்கன்னா தீப்புண்ணு, இது மாதிரி சில காயங்கள் உடம்புல எல்லாம் ஏற்படும்போது நம்ம கற்றாழை வாழையை தேய்க்குவோம். அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை சிலர் சாப்பிடுவாங்க. உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறவங்க கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நல்லா குளிர்ச்சி கிடைக்கும் உடம்புக்கு. ஆனால் நம்ம இப்போ அது மாதிரி செய்கிறதில்ல. இயற்கையான முறையில் நம்ம எதையும் செய்கிறதில்ல. இப்போ எல்லாம் மாடர்ன் உலகத்துக்கு மாறிவிட்டது. நம்ம க்ரீமாகவும் லோஷனாகவும் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி தான் நாங்களும் ஒரு பாடி லோஷனை வாங்கி தேய்க்கும்போது எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதுதான் எலமெண்ட்ஸ் பாடி லோஷன். அதில் கற்றாழை வாழை இருக்குது. கற்றாழை வாழை பின்ன பார்த்திங்கன்னா சைலட்டோல் மற்றும் சைலட்டில் குளுக்கோசைடு என்ற மூலப்பொருட்கள் முக்கியமாக சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மினரல் காம்ப்ளெக்ஸ், மல்டி விட்டமின் இ என்ற இன்னும் பல பொருட்கள் சேர்த்துருக்காங்க. அப்போ நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. இது அடுத்து பார்த்திங்கன்னா கற்றாழை வாழை இருக்கிறதுனால நமக்கு ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம். கற்றாழை இருக்கிறனால சூரிய வெளிச்சத்திலிருந்து பாதுகாத்து ஸ்கின்னுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். சொறி, சிரங்கு இது போல் பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். ஸ்கின்னை எப்பொழுதும் ஈரப்பதத்துடன் இருக்க உதவும். வயதான தோற்றம், நமக்கு கை காலில் சுருக்கம் வரும், அது இல்லாமல் பாதுகாப்பு தரும். தோல் லூஸ் ஆகும். கொஞ்ச நாள் ஆகும்போது ஒருத்தருக்கு தோல் ரொம்ப லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஜவு மாதிரி இழுத்தா நீளமாக வரும், அது இல்லாமல் பாதுகாப்பும். இப்போ இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் இருக்கவும், ஸ்கின் மினுமினுப்பாக இருக்கும். நல்ல பளபளப்பாக எப்பவும் மினுமினுப்பாக இருக்குவதற்கு உதவும். இறந்த செல்களை நீக்குவதற்கும், நமக்கு உடம்புல இறந்த செல் நிறையா இருக்கிறனால தோல் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இறந்த செல்களை நீக்கி புதிய செல்கள் உருவாக்குவதற்கும் கற்றாழை வாழை உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சைலட்டோல். இது சுகர் ஆல்கஹால். இது இருப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மையும், நமது உடம்பில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை உள்ளதால் இது எப்பவுமே ஸ்கின்னை ஈரப்பதத்துடன் வைக்க உதவும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலட்டில் குளுக்கோசைடு. இந்த பொருள் கோதுமையிலிருந்து எடுக்கப்படுகிறது. நம்மை ஒருவர் தொடும் பொழுதோ கிள்ளும் பொழுதோ அந்த இடம் சிவப்பாக மாறும். ஒரு சிலருக்கு கருப்பாக மாறிடும். அதை அப்படி ஆகாமல் தோல் எப்பவும் சாஃப்டாக இருக்கிறதுக்கும், நமது இந்தியாவில் ஏற்படும் கால மாற்றம், அதாவது கிளைமேட்டுக்கு தகுந்தவாறு தயாரிக்கப்பட்டுள்ளது தான் எலமெண்ட்ஸ் பாடி லோஷன். இது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. சைடு எஃபெக்ட் ஒன்றும் வராது. இதை எப்படி தேய்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எடுத்து காலையிலும் மாலையிலும் நீங்கள் குளிக்கும்போது இதை கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கங்க. இந்த கலரில் தான் இருக்கும். கொஞ்சமாக எடுத்துட்டு குளித்ததுக்கு பின்னாடி தேய்க்கலாம். நம்ம ஸ்கின் ட்ரையாக இருக்கும்போது தேய்க்க வேண்டாம். குளித்ததுக்கு பின்னாடி தேய்க்கும்போது கொஞ்சம் ஸ்கின் ஈரமாக இருக்கும். அப்போ கொஞ்சமாக எடுத்தாலே போதும். உடம்பு முழுவதும் தேய்ச்சிக்கலாம். 2 முறை காலையிலையும் மாலையிலும் குளிக்கும்போது தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா ஒரு முறை தேய்ச்சாலும் பரவாயில்ல. இதை தேய்க்கும் பொழுது மேலே குறிப்பிட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும், ஸ்கின் 24 மணி நேரமும் பாதுகாக்க வைக்கவும் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று நினைக்கிறேன். இதேபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.